யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. கருணாநிதியின் குடும்பத்தில் இருந்து மீண்டும் ஒரு குட்டி காக்கா ஒன்று கத்த ஆரம்பிக்கிறது. அது என்ன தெரியுமா? அது வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்க. அந்த வாழை மரம் வளர்ந்தால் அது வாழை பழங்களை கொடுக்கும். அது தலைமுறை தலைமுறையாக தலைக்கும். அது நாசகார கும்பல்கள், கெட்ட சிந்தனை உள்ள ஒரு குடும்பத்தில் இருந்து வருகிற வாரிசு என்னவா இருக்குன்னு தெரிஞ்சா, பாம்பு போட்ட குட்டி எப்படி இருக்கும்? அது பாம்பாத்தானே இருக்கும். அப்படிங்கிறத உதயநிதி இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறாப்புல. என்னையா பதிவு இது? என்ன பதிவு? சோஃபா மாடல் பதிவு. இது சோஃபா. இது என்ன பார்த்தீங்கன்னா, இதில் போட்டிருக்கிறாங்க மச் பிகர் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. அதில் உதய் என்ன போட்டிருக்காருன்னா, 4-seater sofa upgraded to 5-seater sofa. 4-seater sofa upgraded to 5-seater sofa. பெரிய வெள்ளக்கார இங்கிலீஷுக்கு புரிஞ்ச மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் புரியாது. நீங்க தான் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப புலிவீங்கல்ல. புளியறதுல நீங்க ரொம்ப கெட்டிக்கார ஆள் இல்லப்பா. அதுல என்னன்னா, அதுல விஜய் கொடியா, இதுல தலையணையில கொடி, அதுகள்ல பார்த்துக்கோங்க. இதுல என்ன பொருள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 சீட்டு சோஃபா இப்பொழுது 5 சீட்டு சோஃபாவாக மாறி இருக்கிறது. சொல்லியிருக்கிறவ யாருன்னா நயன்தாரா புருஷன். நயன்தாரா புருஷன் மீன்ஸ் எப்படி சொல்ற அப்படின்னா விக்னேஷ் சிவன் கிடையாது. அப்படி போட்டிருக்கிறாங்க. அப்படி பேசுறதுக்கு நமக்கு 1000 செய்திகள் இருக்கிறது இல்லையா? அப்படின்னா ஏன் அப்படின்னா, மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களை தாவேக்காவோட அமைச்சர் ஆதவ அர்ஜுனா போய் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணாநகர் இல்லத்தில் சந்தித்திருக்கிறார். அதுக்கு பிறகு இந்த செய்தியை தெரிஞ்சிட்டு தான் இந்த பதிவை உதய் போடுறாப்புல. அது ஒரு சம்பவம் நடக்க போகுது, அது வேற. அது எதையுமே நமக்கு தெரிந்த செய்தி தான். ஆனால் அதை இப்போ நம்ம பேசக்கூடாது இல்லையா? அதனால பார்த்துக்கிடுவோம். நடக்கட்டும். விடிந்தால் மீன்ஸ் இன்னைக்கு நடக்கும். மேபி இந்த பதிவு போடுகிற நேரத்தில் நடந்து முடிந்திருக்கலாம். இது 16ஆம் தேதி இரவு நான் பேசுகிறேன். 16/6/2026 செவ்வாய்க்கிழமை இரவு 11:05 நான் பேசுகிறேன் இந்த காணொளி. அதை பார்த்துங்க. நாளைக்கு இது கொஞ்ச நேரத்தில் பொழுது விடிந்தால் அப்டேட் ஆகும். அதுக்கு என்ன செய்ய காத்திருக்கானுங்கன்னு தெரியலாம். மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணியா? அதெல்லாம் தெரியாதுங்க. ஆனால் ஏன் மக்கள் நல கூட்டணி உருவாகியது என்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதைத்தான் நான் இந்த காணொலியில சொல்ல போறேன். வேற ஒன்றும் கிடையாது. 4 சீட்டு சோஃபா 5 சீட்டு உள்ள சோஃபாவாக மாறப்போகிறது அப்படின்னா பொருள் என்ன தெரியுமா? ஒரு சோஃபா இந்திய கம்யூனிஸ்டா அவனுக்கு பார்வையில். அதாவது கலாணிப்பைய புத்தி கலவாங்கிறதுல தானே இருக்கும். வேற எதுவும் இருக்குல்ல. கண்ணம் வைக்கிறவன் கண்ணம் வைக்கிறதுல தானே இருப்பாங்கிற மாதிரி. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3ஆச்சா, IMUL 4ஆச்சா, 5. இப்போ இன்னைக்கு ஆதரவு வந்துட்டு போன பிறகு இவ போறது 4-5ஆக மாறப்போகிறது. பெரிய கண்டுபிடிப்புங்க. நியூட்டன் குடும்பம் இல்லையா? அரிஸ்டாட்டில் பேரன் இல்லையா? பிளேட்டோவோட வாரிசு இல்லையா? டேய், வால்டர், ரூசோ, இங்கர்சால், பெரியார் எல்லாம் கத்துத்தண்ட நாங்கள்லாம் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். வெறும் பித்தலாட்டத்தை மட்டுமே அரசியலாக கற்றுக்கொண்டு பேரறிஞர் அண்ணாவிடமே பணத்தை கொட்டு விட்டு எம்ஜிஆரை பின்னோக்கி தள்ளுவதற்கு முயற்சி செய்த கயவன் கும்பல் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஆமாங்க. விருகம்பாக்கத்துல அண்ணா மாநாடு நடத்தினார். கடைசி தேர்தலை சந்திக்கக்கூடிய மாநாடு. அப்போ தேர்தலை சந்திக்க வேண்டிய பணம் வரும். நடிகர் SSR இருக்கார் இல்லையா? அவர் தான் புரட்சி நடிகருங்கிறதுக்கு இணையா நடிக்கக்கூடிய லட்சிய நடிகர்பாங்க. தான் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் வாரி 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 கொடுத்த ஒரு மாபெரும் நடிகன், மாபெரும் கலைஞன். அவன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, பேரறிஞர் அண்ணாவிற்கு கொடுத்து 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 சிவந்த கரங்கள்.
இன்னும் சொல்ல போனால் ஒரு வரி சொல்லுவேன், எம்ஜிஆரை விட அதிகமாக கொடுத்தவர். எம்ஜிஆரை வியக்கத்தக்க கூடிய அளவில் எம்ஜிஆர் போற்றும் வகையில் நடக்கக்கூடியவர் எஸ் ராஜேந்திரன் என்ற SSR லட்சிய நடிகர். அவரை விடவாடா நீங்க செஞ்சிட்டீங்க கருணாநிதி குடும்பம். கருணாநிதி இரண்டாவது என்ன என்று தெரியுமா இந்த மாநாட்டில் எம்ஜிஆர், மூணாவது கலைவாணர் KR ராமசாமி. எக்கச்சக்கமான பேர் என்ன செஞ்சான் தெரியுமா? நேரா சினிமா துறைகளிலிருந்து எல்லோரிடமும் காசை வசூல் பண்ணி எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த விருகம்பாக்கம் மாநாட்டில் போய் 11 லட்சத்தை கையில கொடுத்து, அந்த 11 லட்சம் கையில கொடுத்ததோடு கடைசியில அண்ணா என்ன சொன்னார்னா, தம்பி வா தலைமையேற்க வா என்று சொன்னது நெடுஞ்செழியன் அவர்களை, நாவலர் அவர்களைத்தான். ஆனா கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? மிஸ்டர் 11 லட்சம் தான் கூப்பிட்டார். ஏன்னா இது பணம் தின்னும் பேய், பணத்தை கொடுத்தா என்ன வேணாலும் வாங்கிடலாம். அது மாதிரி இதே மாதிரி இவனுங்களும் பணம் பணம் பணம், யாரை பார்த்தாலும் பணம், யாரை பார்த்தாலும். அது மாதிரி இப்ப இந்த போட்ட பாம்பு போட்ட குட்டி சோஃபாவுக்கு மாடிடும். சோஃபா சோஃபா சோஃபா. எல்லோரும் கொள்கை பேசி, எல்லோரும் போராட்டம் பண்ணி, எல்லோரும் சேர்ந்து வளர்த்த கட்சியை கபலீகரம் செய்து கொண்டு ஸ்டாலினுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தை, கருணாநிதி குடும்பத்தை அப்படி சிதைச்சு நாசமாக்கின கதை எல்லாம் எங்களுக்கு தெரியும். காரணம் கருதி கலைஞரோட, கருணாநிதியோட மறைவு, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நாங்கள் பேச வேண்டிய செய்திகள், இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டியது கடமை என்ற காரணத்தினால் இந்த கயவர்களை ஆதரிக்கக்கூடிய கட்டாய சூழலில் நாங்கள் இருந்தோம். திராவிட இயக்கங்களும் மற்ற பிற இயக்கங்களும் இருந்தது. இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? நடிகர் விஜயை இன்றைக்கு காலத்தின் அருமை கருதி மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க முடியாமல் இருக்கிற காரணத்தினால போய் ஆதரிச்சுட்டா சோஃபா போயிருச்சான். சோஃபாக்குள்ள என்ன சோஃபா போச்சு? அப்போ நீங்க என்ன சோஃபா கொடுத்தீங்களா? நாற்காலி. போறவனுக்கு தண்ணி கூட கொடுக்க வக்கற்றதாண்டா அறிவாலயம். சொந்த கட்சிக்காரனுக்கே சூனியம் வச்சதுதானே. இன்னைக்கு பேர்ல எந்த திமுக காரனுக்காவது அறிவாலயம் தன்னுடைய கட்சியின் பெயரில் இருக்கிறது என்று சொல்ல போனால் அந்த கட்சி யாரின் பேர்ல இருக்குன்னு சொல்லி நீங்க போய் கேட்டு பார்த்தீங்கன்னா வரலாறு உங்களை பார்த்து சிரிக்கும். அவ்வளவுதான். கட்சியவே குடும்பத்துக்கு எழுதிக்கிட்ட கபோதிகள். அறிவாலயம் யார் பேர்ல இருக்கு? முரசொலி யார் பேர்ல இருக்கு? எல்லா அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளைக்கு பிறகு இவங்க யாராவது கருணாநிதி குடும்பம், மற்றவர்கள்லாம் பெயர்லவு கூட்டாளிகளாக இருப்பாங்க. எல்லாம் எடுத்து வெளியே போடுங்க. ராமதாஸ் தான் உங்களை அடிக்கடி கொண்டு வந்துகிட்டே இருக்கார் இல்லையா? இதுவும் எப்பொழுது வெளியே வந்தது தெரியுமா? 1994 ஏப்ரல் 16 ஒரு எழுச்சி பேரணி மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் அவர்கள் வைகோ அவர்கள் நடத்தி காட்டிய பிறகு, அது கிண்ண சாதனையில் நடந்த பிறகு, அப்பொழுது போடப்பட்ட ஒரு வழக்கில் தான் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரில் இல்லை, கருணாநிதியின் குடும்பத்தின் அறக்கட்டளை பெயரில் இருக்குன்னு வெளியே வந்துச்சு. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பாவம் கட்சிக்காரங்க. நாங்க கூட 50 பைசா, 1 ரூபா 2 ரூபான்னு போட்டு தட்டி போச்சோம். பிறந்த நாள்னா ஒரு குத்துச்சட்டி தூக்கிட்டு வந்து உட்கார்ற போய் அப்பதான் இந்த உதயநிதி எப்படி இருப்பான்னு பார்த்துக்கோங்க. அவனும் சோஃபா செட்டு போயிடுச்சு. காசை கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாமாப்பா? அப்ப கம்யூனிஸ்டுகள் விலைக்கு போயிட்டாங்களா? அப்ப இதுவரைக்கும் நீங்க மறுமலர்ச்சி திமுகவுக்கு நீங்க எவ்வளவுப்பா கொடுத்துருக்குறீங்க? அதை சொல்லுங்களேன் வெளியே. நீங்க இதுவரைக்கும் எத்தனை சோஃபா செட்டு மாதிரி நீங்க எதாவது கொடுத்துருக்கீங்க சொல்லுங்களேன். நீங்க நாங்கள் பேசினால் சந்தி சிரிக்கும் மக்களவே விலைக்கு வாங்கலாம் என்று நினைத்து தலைக்கு இவ்வளவு என்று நீங்கள் பேசியதுனால்தான் உங்கள் முகத்தில் காரி உமிழ்ந்து உங்களை தூக்கி எறிந்திருக்கிறது பொதுமக்கள்ங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடணும். எல்லாத்தையும் என்னடா சோஃபா மாடல் இருக்கீங்க, கட்சி கலர் போட்டு மாடலு. பாம்பு குட்டிக்கு ரொம்ப பதறுது. எதுக்கு பதற நீ? ஏன் மற்றவர்கள் அரசாட்சிக்கோ மற்றவர்கள் ஆட்சி நடத்துவதற்கோ உள்ள வந்துட்டா காசை கொடுத்தான் பண்ணிடுவாங்களா? நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, இப்போ மற்றவங்க எல்லாருக்கும் கேட்டால் நீங்க மற்றவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்க. ஏடிஎம்கே காங்கிரஸ் அங்க போயிட்டு எங்க நீங்க சர்வ நிகாரணி. நாம் சொல்லுவேன் அடிக்கடி, எல்லா நோய்க்கும் நீங்க தான் மருந்து, திமுக தான் மருந்து. எங்களை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் கொள்கை விரோதிகள். உங்க கொள்கையில தூக்கி குப்பையில போடுங்கடா. ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன், என்ன தெரியுமா?
டெல்லியில் பெரியார் மையம் இடிக்கப்பட்ட பொழுது ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்காத, அவ்வளவு வந்து போடும் வாயில. இன்னும் பேச வேண்டியது உங்களுக்கு நிறைய இருக்கு, இருங்க வாரம். கபோதி, இந்த திமுக கும்பல், கருணாநிதி குடும்பம் டெல்லியில பெரியார் மையம் இடிக்கப்பட்ட ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கவில்லையே, உங்களுக்கு வக்கு இல்லையே. நீங்க எல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு ஏதாவது துப்பு இருக்கா, திராணி இருக்கா? அதற்கு பிறகு 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை டெல்லியின் மைய நகரத்தின் முக்கிய பகுதியில் வாங்கி கொடுத்தவர் பேரு திராவிட இயக்கத்தின் போர்வாள் வைகோ அவர்கள். வரலாறு பதிவு நீ கொடுத்துருக்கியா? என்ன செஞ்சிருக்கிற? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது நீங்கள் செய்யக்கூடிய சேவை மக்கள் பணத்தை எடுத்து செய்வது போல் நீங்க நடித்து வேணா கொடுத்துருக்கலாம். வேற என்ன நீ செஞ்சிருக்கிற? ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். மக்கள் நல திட்டங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிருங்க. அறக்கட்டளைக்கு அந்த அறக்கட்டளையின் செலவினங்களை ஈடுகட்டுவதற்கு நீங்க கொடுக்குற காசெல்லாம் இதில் சேர்த்துட முடியாது. இங்க எல்லாம் முட்டாள்கள் கிடையாது, பைத்தியங்கள் கிடையாது. உலகத்திற்கு எல்லாம் கண்ணு இருந்து உங்களை எல்லாம் பார்த்துட்டு, அதனால தான் உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிறாங்க. இந்த 26 கத்தினோம், கதறினோம், கூப்பாடு போட்டோம், கெஞ்சினோம் மக்களிடம். ஆனாலும் உங்களோடு சேர்ந்து எங்களையும் தூக்கி குப்பையில் இருந்துட்டாங்க. கூடா நட்பு கேடாய் முடியும். என்னடா நடிச்சுங்க, நடிக்கிற நடிப்பு அட்டே அப்பப்பப்பப்பா. அப்படியே போவாங்களாம், நல்லா இருப்பாங்களாம். நாங்களும் எங்களவே நம்ப வச்சுட்டானேயா, எங்களையே நம்ப வச்சு போட்டான் அத்தனை பேரும். பின்னணியில் அப்படியே பார்த்தீங்கன்னா யாரையும் எதையும் மதிக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடைக்கிறது கிடையாது. இந்த காணொளி வெளியாகிற நேரத்தில் தமிழ்நாடு தீப்பிடித்து இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான செய்தியா திமுகவுக்கு இருக்கும், மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். இந்த மகிழ்ச்சியான செய்தியோடு அடுத்த காணொளியில் உங்களிடம் வருகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.